ஐபிஎல் எல்லா டீம் ஓனர்ஸும் ஃபேன் பேஸ் இன்க்ரீஸ் பண்ண வருஷம் பிளேயர்ஸை ஷஃபல் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனால் லாஸ்ட் 2 இயர்ஸ் ஐபிஎல்ல பார்ட்டிசிபேட்டே பண்ணனாலும் இந்த டீமுக்கு இருக்கிற ஃபேன் பேஸ் மாதிரி வேறு எந்த டீமாலே அச்சீவ் பண்ண முடியல. டவுட்டே இல்லாமல் சொல்லலாம், இதுக்கெல்லாம் காரணம் தோனி. அப்படித்தானே தோனிங்கிற ஃபேக்டை இந்தியன் டீமில் மட்டும் இல்லை ஐபிஎல்லையும் ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மாஸ்டர்ஸ் ஆஃப் ஐபிஎல்க்கு பிராவோ, ஜடேஜா, ரெய்னா இவங்களாம் இதே ஸ்குவாட் இந்த வருஷமும் கண்டினியூ ஆகுது. சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். இந்த சிஎஸ்கே டீமோட ஸ்குவாட் அனாலிசிஸ் அண்ட் பாசிபிள் பிளேயிங் லெவன் பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். ஒரு பேட்டிங் ஆல்ரெடி ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இருக்கிறது எல்லா டீமுக்கும் ஒரு பெரிய பாசிட்டிவ் தான். ஸோ சிஎஸ்கே இந்த வாய்ப்பை தவற விட மாட்டாங்கன்னு கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால் நம்பர் 1 பொசிஷனில் ஷேன் வாட்சன் அண்ட் டூப்ளசிஸ் ஆல்ரெடி சிஎஸ்கே விளையாடி ப்ரூவ் பண்ண ஒரு பிளேயர். அதனால் அவர் இன்னிங்ஸ் சப்போர்ட் பண்ணுறது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். ஐபிஎல்ல நம்பர் 3 பொசிஷனில் ரெய்னாவோட கன்சிஸ்டன்ட்டாக வேறு யாரும் விளையாடிருக்க மாட்டாங்க. ஸோ இவர் தான் இந்த வருஷமும் நம்பர் 3 விளையாட போகிறாரு, ஃபாலோட் பை ராய்டு அட் நம்பர் 4. லாஸ்ட் இயர் மும்பை இந்தியன்ஸுக்கு கன்சிஸ்டன்ட் நிறைய மேட்சஸ் விளையாடனாலும் இந்த வருஷம் அவரோட டொமஸ்டிக் ஃபார்ம் ரொம்பவே எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. அதே ஃபார்ம் ஐபிஎல்லையும் தொடரும்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் நம்பர் 5 பொசிஷனில் கீப்பர் கம், பேட்ஸ்மேன் கம், ஃபினிஷர் கம், கேப்டன் கம்னு தோனியை பற்றி பேச ஆரம்பிச்சா கம்மா போட்டுகிட்டே போகலாம். ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் இந்த அளவு எபிலிட்டி உள்ள பிளேயராக இருந்தால் டீமோட பேலன்ஸ் எந்த அளவு இருக்குன்னு யோசிக்கணும். இதுதான் சிஎஸ்கேவோட சக்ஸஸ்க்கான காரணமும். நம்பர் 6 பொசிஷனில் இப்போ கரண்டாக இந்தியன் டீமில் அதே ரோல் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வர கேதார் ஜாதவ் கவர் பண்ணுறாரு. சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி விளையாடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் அண்ட் இந்த ரோலுக்கு பெர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிற பிளேயர் தான் ஜாதவ். அண்ட் இவரோட பவுலிங் ஸ்கில்ஸ் குரூஷியலான டைமில் ஒரு பிரேக் த்ரூ இருக்கும் டீமுக்கு. நம்பர் 7 அண்ட் நம்பர் 8 பிராவோ அண்ட் ஜடேஜா விளையாடுவாங்க. பிக் கேம்ஸ் லைக் 190 ரன்ஸ்லாம் சேஸ் பண்ணும்போது பேட்டிங்கில் அதிகமாகவே கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் லோ ஸ்கோரிங் கேம்ஸ் லைக் 140 ரன்ஸாக டிஃபெண்ட் பண்ணும்போது குரூஷியலான ஸ்பெல்ஸ்லாம் போட வேண்டியிருக்கும். இந்த 2 சேலஞ்சை ஓவர் கம் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர்ஸாக பிராவோ அண்ட் ஜடேஜா கண்டிப்பாக இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஸ்குவாட்ல ஹர்பஜன் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இருக்கும்போது நம்பர் 9 பொசிஷனில் நாங்கள் சூஸ் பண்ண பிளேயர் கரண் சர்மா. இதுக்கான ரீசன் மாடர்ன் டேல டிஸ்டன்ஸ் ஸ்பின்னர்ஸோட விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி தான். மிடில் ஓவர்ஸை ரன்ஸ் கண்டெயின் பண்ணுறது வரை ஒரு பிரேக் த்ரூ கொடுக்குற பவுலர்ஸ் தான் இப்போ தேவைப்படுறாங்க. ஸோ நம்பர் 9 கரண் சர்மா விளையாடுவார். லாஸ்ட் இயர் சவுத் ஆஃப்ரிக்கா டெபியூட் பண்ண இங்கேடி டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் அவரோட எபிலிட்டியை ப்ரூவ் பண்ணிட்டாரு. இந்த வருஷம் ஐபிஎல்ல டெபியூட் பண்ண போகிறாரு. அவரோட டேலண்ட்டை ஷோகேஸ் பண்ண ஐபிஎல் நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஆல்ரெடி சிஎஸ்கே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த நெட்டினி, கிறிஸ் மாரிஸ், ஆல்வி மார்க்கர் சவுத் ஆஃப்ரிக்கா போல லிஸ்ட்டில் இங்கேடி இருப்பாருன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இங்கேடிக்கு பார்க்கறா தப்பு இந்த சீசனில் விளையாட நிறைய சான்ஸ் இருக்குது. ஆக்ஷனில் அதிகமாக பேட்ஸ்மேன்ஸ் அண்ட் பவுலர்ஸ் தான் எல்லா ஓனர்ஸும் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஆனால் சிஎஸ்கே அதிகமாக ஆல்ரவுண்டர்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அந்த வகையில் இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமான ஆல்ரவுண்டர்ஸ் தான் பிக் பண்ணியிருக்காங்க. இப்போ சிஎஸ்கே டீமோட பெஞ்ச் ஸ்ட்ரென்த் பற்றி பார்ப்போம். பேட்ஸ்மேன் பார்த்தா சிஎஸ்கே பெஞ்ச் பிளேயர்ஸ்குள்ளே ஹெவி காம்படிஷன் இருக்குது. முரளி விஜய் ஷார்ட் ஆஃப் ஃபேமன்ஸில் இந்திய டீமுக்குள்ள வர ஐபிஎல் ஒரு பிளாட்ஃபார்மாக பார்க்குறாரு. சாம் பில்லிங்ஸ் ஒரு நல்ல பிளேயர் தான். ஆனால் கரண்ட் ஃபார்ம் வச்சு பார்த்தா துருஷ் இவங்க 2 பேரோட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. டொமஸ்டிக் மேட்சஸில் இவரோட பெர்ஃபார்மன்ஸ் கன்சிஸ்டன்ட்டாக இருக்குது. மேபி இந்த சீசனில் இவருக்கு பிளேயிங் லெவலில் சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக ஒரு எமர்ஜிங் பிளேயராக இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. சிஎஸ்கேக்கு பேக்கப் பவுலர்ஸ்னு பார்த்தா மார்க்வுட், கே மசிப், ஹர்பஜன் சிங் பவுலர்ஸ்குள்ளே ஹெவி காம்படிஷனாக இருக்குது. லெக் ஸ்பின்னருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கூட இம்ரான் டேக்கர் பேக்கப்பாக இருக்காரு. முக்கியமாக அன்கேப்டு பிளேயர்ஸ் லைக் மோனு குமார், தீபக் சஹார் இவங்களோட டொமஸ்டிக் ரன் ரொம்பவே எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. பிளேயிங் லெவலில் ஒரு பவுலர் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணினா கூட அவங்கள ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு பெஞ்ச் பிளேயர்ஸ் கழுகு மாதிரி காத்திருக்காங்க. சிஎஸ்கேயோட பாசிட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிளேயிங் லெவல் சூஸ் பண்ணாலும் தோனிக்கு 8 பவுலிங் ஆப்ஷன் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு பவுலிங் காம்பினேஷனாக தோனி விரும்பார். ஸோ பிளேயிங் லெவலுக்கு எந்த ஒரு சேஞ்ச் பண்ணாலும் அது டீம் பேலன்ஸை பாதிக்காது. தோனி நிறைய சீசனில் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத பவுலர்ஸ் வச்சு பெரிய சக்ஸஸ் பார்ப்பார். இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக சிஎஸ்கே ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்தியரும் கண்டினியூ ஆகுது. தீபக் சஹார், மோனுகுமார் டொமஸ்டிக் ஃபார்ம் வச்சு பார்த்தா இவங்களுக்கு பிளேயிங் லெவலில் சான்ஸ் கிடைச்சா இந்த சீசனோட எமர்ஜிங் பிளேயருக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த அளவுக்கு குவாலிட்டியான சிஎஸ்கே சைடில் ஒரு பெரிய கன்சர்ன் இருக்குது. ஒரு ஃபேனாக ஒரு காமன் ஆடியன்ஸாக சிஎஸ்கே பார்க்கும்போது நல்ல டீமாக தான் தெரியும். ஆனால் ஒரு அனலிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா சிஎஸ்கே வீக்காக இருக்காங்க. சிஎஸ்கே சைடில் பிராவோ தவிர எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் போல யாருமே இல்லை. மாடர்ன் டே கிரிக்கெட் தேவைப்படுற ஸ்கில் செட்ஸ் இருந்தாலுமே இன்னும் அந்த பிகர் எக்கேஷன்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணலை. நம்பர் 2 சிஎஸ்கே டீமில் ஒரு எக்ஸ் ஃபேக்டர் மிஸ் ஆகுது. அதாவது ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் கேமை சேஞ்ச் பண்ணக்கூடிய எபிலிட்டி உள்ள பிளேயர்ஸ் லைக் கெயில், மேக்ஸ்வெல், லின், நரேன், ரஷீத் கான் இவங்களாம் மாடர்ன் டே கிரிக்கெட் டெக்னிக்ஸை அடாப்ட் பண்ண பிளேயர்ஸ். இந்த மாதிரி எபிலிட்டி உள்ள பிளேயர்ஸ் தான் சிஎஸ்கே டீமில் இல்லை. நம்பர் 3 டோனியோட ஸ்ட்ரைக்கர் டிமினிஷ் ஆகிட்டே இருக்குது T20ல். 2015 வரைக்கும் டோனியோட ஸ்ட்ரைக்கர் 150 இருந்துச்சு. ஆனால் 2017 வெறும் 117 தான் இருக்குது. மாடர்ன் டேயில் எல்லா பிளேயர்ஸோட ஸ்ட்ரைக்கர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஆனால் தோனியோட ஸ்ட்ரைக்கர் ரிவர்ஸ் ஸ்கேலில் போகுது. மாடர்ன் டே கிரிக்கெட் நான் என்ன சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ சிஎஸ்கே ஸ்குவாடில் இருக்க நிறைய பிளேயர்ஸ் கிட்டத்தட்ட டிவிலியர்ஸ் ஜெனரேஷன் பிளேயர்ஸ் தான். டிவிலியர்ஸ் கரண்ட் ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் லெசன், பேட்டிங் டெக்னிக், ஸ்ட்ராங் ஜோன் எல்லாத்தையும் டெவலப் பண்ணிட்டே வராது. இந்த எபிலிட்டி தான் சிஎஸ்கே பிளேயர்ஸ்ட்டு இல்லை. இந்த சீசன் ஐபிஎல்ல சிஎஸ்கேக்கு கீ பிளேயர்ஸாக இருக்க போகிறது நம்பர் 1 ரெய்னா. சிஎஸ்கே டீமில் ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர். ஃபிட்னஸ்னால இந்தியன் டீம்லேருந்து லாஸ்ட் இயர் ட்ராப் ஆகி T20 ஸ்குவாடில் இந்த வருஷம் கம்பேக் கொடுத்தாரு. நம்பர் 3 பொசிஷனில் 8 வருஷமாக சிஎஸ்கேக்கு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தார். ஸோ இந்த வருஷமும் அதே பொசிஷனில் சிஎஸ்கேக்கு கீ பிளேயராக இருப்பாருன்னு எதிர்பார்க்கலாம். நம்பர் 2 பிராவோ. ஒரு கம்ப்ளீட்டான T20 பிளேயர்னா அது பிராவோ தான். இன்னிங்ஸோட எண்டில் ஒரு 20 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா அடிக்கிறதுக்கு, டெத் ஓவர்ஸில் க்ரூஷியலான ஸ்பெல் போடுறதுக்கு அண்ட் பவுண்டரி லைனில் 6 கேட்சை கன்வெர்ட் பண்ணுற எபிலிட்டி இவருக்கு மட்டும்தான் இருக்குது. சிஎஸ்கே டீம் பிளேயிங்கோட ஆவரேஜ் 31 நீங்களாம் கிரிட்டிசைஸ் பண்ணாலும் இந்த சீசனோட பெஸ்ட் ஃபீல்டிங் யூனிட்டாக சிஎஸ்கே தான் அப்படின்னு அடிச்சு சொல்லலாம். பிகாஸ் இன்டர்நேஷனல் லெவலில் எல்லாரும் ஃபிட்னஸில் ப்ரூவ் பண்ண ஒரு பிளேஸ். அண்ட் தோனி நாங்கள் ஃபீல்டிங்கில் வீக்கான சைடுன்னு எக்ஸ்போஸ் பண்ண விட மாட்டார். 2015 சிஎஸ்கே 2 வருஷம் பேன் பண்ணதுக்கப்புறம் தோனியோட கேப்டன்சி விளையாண்ட நிறைய பிளேஸ் ப்ரூவன் பிளேஸ்லேருந்து ப்ரூவ் பண்ண வேண்டிய பிளேஸாக மாறிட்டாங்க.
நெஹ்ராக்கு ஒரு கம்பேக் ஏற்படுத்தி கொடுத்த மாதிரி ரெய்னா, ஜடேஜா, விஜய் இவங்களுக்கு ஒரு கம்பேக் ஏற்படுத்தி கொடுப்பாங்க நாங்கள் நம்புறோம். இது எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சூஸ் பண்ண பாசிபிள் பிளே 11. இதே மாதிரி உங்களோட பாசிபிள் பிளே கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட ரிவ்யூஸும் கண்டிப்பாக சொல்லுங்கள்.